ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை, நாம் அறியாதது பிறர் அறிவார். அந்த பள்ளிக்கு வந்த கல்வி அதிகாரி கண்டிப்பாக கூறிவிட்டார், தன்னுடன் வகுப்பு அறைக்கு யாருமே வர வேண்டாம், குறிப்பாக தலைமை ஆசிரியர் அப்படின்னு. அன்று அந்த பள்ளியில் இன்ஸ்பெக்ஷன். முதல்ல சென்றது 5ஆம் வகுப்பு சி செக்ஷன். அவர் உள்ளே நுழைந்ததும் எல்லா மாணவ மாணவிகள், வகுப்பு டீச்சர் உட்பட எல்லாருமே வணக்கம் கூறி வரவேற்றாங்க. அவரும் வணக்கம் கூறிவிட்டு, டீச்சர்கிட்ட கேள்விகளை கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவரும் பாடங்கள்ல இருந்த கேள்விகளை கேட்க மாணவ மாணவியர் அழகாக பதில் எல்லாத்தையுமே சொன்னாங்க. மகிழ்ந்த அந்த கல்வி அதிகாரி வகுப்பு டீச்சர், மற்ற டீச்சர்கள், மாணவ மாணவியர்களை மனதார பாராட்டினார். எல்லாருக்குமே மிக்க மிக்க மகிழ்ச்சி, பெரிய ரிலீஃப் இருந்தது அவங்க முகத்துல. அவர் அடுத்த வகுப்பிற்கு செல்ல போகிறாரு அப்படின்னு எதிர்பார்க்கும் தருணத்துல எதிர்பாராத நிகழ்வு ஒன்று நடந்தது. அந்த அதிகாரி நான் அப்படின்னு கூறிக்கொண்டு நிறுத்திட்டு எல்லாரையும் மௌனமாக ஒரு பார்வையா பார்த்தாரு. திக்குன்னு இருந்தது டீச்சருக்கு. அவர் என்ன கேட்க போறாரு, என்ன கேள்விகள் வரப்போகுது, பதில் மாணவர் மாணவியர் கூறாவிட்டா எப்படி என்ன ஆகும் அப்படின்னு கவலையில இருந்தாங்க டீச்சர். நான் என்று மறுபடியும் தொடர்ந்த அவர் இன்ப அதிர்ச்சி கொடுத்தாரு. கேள்விகள் எதுவுமே கேட்கப் போவதில்லை அப்படின்னு முடித்தாரு. முகங்கள் பிரகாசமாச்சு டீச்சருக்கு. ஆனா என்று கூறியதும் வகுப்பு டீச்சருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அவர் கூறினாரு, எனக்கு பதிலாக யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட கேட்கும் கேள்விக்கு என்னால பதில் அளிக்க முடியலன்னா என்னுடைய இந்த பேனாவை பரிசா நான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்படி அவர் கூறியதும் ஒரு பையன் எழுந்து ஒரு கேள்வியை கேட்டான். அந்த பையனுக்கு பேனாவை பரிசாவும் அளித்து அங்கிருந்து கிளம்பி போனாரு அந்த அதிகாரி. அடுத்த வகுப்பிற்கு போவதற்கு முன்னாடி கைக்குட்டையால முகத்தை துடைத்து கொண்ட அவர் தனக்குள்ள கூறிக்கொண்டாரு, இந்த காலத்து பள்ளி மாணவ மாணவியர்கள் ரொம்ப ஷார்ப்பாகத்தான் இருக்காங்க அப்படின்னு. அது சரி, அந்த பையன் கேட்ட கேள்விதான் என்ன அப்படின்னு தெரியுமா? சார், உங்க கொள்ளு தாத்தாவின் அப்பாவின் கொள்ளு தாத்தா பெயர் என்ன அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. இந்த நிகழ்வு எடுத்துக்காட்டுவது என்ன தெரியுமா? பிறரின் திறமைகளை எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலுமே குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான். நன்கு கல்வி கற்று உயர் பதவியில இருந்தாலும் அவர்கள் அறியாதது பிறர் அறிந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. வயது வித்தியாசம் இல்லாமல் பிறருக்கு உரிய முக்கியத்துவத்தை நாம அளிக்க வேண்டும். நாம தான் புத்திசாலி அப்படின்னு நாம எந்த காரணத்தை கொண்டும் நினைச்சிடக்கூடாது. தினமுமே ஒவ்வொருத்தர் மூலியமாகவும் நாம ஒரு பாடம் கற்றுக்கொண்டே தான் இருக்கோம். கற்றுக்கொள்வதற்கு வயது என்பது தடையே இல்லை. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.